ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நான் அந்த வீடியோல இந்த தம்ப்நெயில்ல இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி நிறைய போட்டோஸ் போட்டிருந்தேன். ஜோம்பி ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லா பரவுறதா, அது வதந்தியா உண்மையா அப்படிங்கிறது எல்லா விதத்துலையுமே குழப்பம் இருக்கு. காவல்துறையிலையும் சட்டத்தை அரசாங்க சார்பிலையும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எங்க நாட்டில் பரவலை. எல்லாருமே சொல்லக்கூடியது எங்க நாட்டில் பரவலை, அந்த மாதிரி யாரும் எந்த போதைப் பொருளும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எல்லா நாடுகள்லையுமே இதே மாதிரியான புகைப்படங்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஆஹ் நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் சண்டிகரில், ஹைதராபாத்தில், கோயம்புத்தூர்ல இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த வீடியோவை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க, வைரல் ஆகிட்டு இருக்கு. காவல்துறை சைடில் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க, நம்ம நாட்டிலலாம் அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை, நம்ம பசங்கள்லாம் நல்ல பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஜோம்பி ட்ரக் இந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த ஜோம்பி ட்ரக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ. ஜோம்பி ட்ரக் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான போதைப் பொருளும் கிடையாது. அது சைலாசின் அப்படின்னு சொல்லிட்டு மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து பொருள் தான், அவ்வளோதான். அதாவது ஆக்ரோஷமான மிருகங்கள் மனிதனால கட்டுப்படுத்த முடியாத இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மிருகத்துக்கு அந்த மருந்தை கொடுக்குறாங்க. அதாவது அந்த மிருகத்தை அமைதிப்படுத்தவும் தூங்க வைக்கிறதுக்காகவும் அதை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து தான், ட்ரக்கு தான் அது. மனிதனால கட்டுப்படுத்தவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த மிருகம் ஜெயின் சைஸ்ல இருக்கும், மனிதனை விட பல மடங்கு பெருசா இருக்கும், 500 கிலோ 1000 கிலோ டன். அதாவது யானை, சிங்கம், புலி, சிறுத்தை. சிங்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 கிலோ 300 கிலோ வெயிட் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஆனால் ஆக்ரோஷமான மிருகங்களுக்கு பவர்ஃபுல்லாக டோசேஜ் கொடுப்பாங்க. அந்த டோசேஜை மனுஷன் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், 18 வயசு பையன் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? அதுதாங்க இந்த ட்ரக்கோடைய, இந்த மருந்துடைய, இந்த போதைப் பொருளுடைய பிரச்சனையே. நாள் கணக்கில் மணிக்கணக்கில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நான் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன், அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பெண்டாகி இருப்பாங்க. அவங்களுடைய முதுகெலும்பு கூட அது நிற்கிறவுடைய வெயிட் தாங்க முடியாமல் பெண்டாகி இருப்பாங்க. அவ்வளவு பெயின் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அந்த பெயின் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, பசிக்காது, மூச்சு விடணுங்கிற உணர்வு கூட இருக்காது, யாரு கூடயும் பேச தோணாது, எதையும் பகிர தோணாது, நின்ன இடத்துல நிற்பாங்க. தன்னுடைய உடல் உபாதைகள் அது இதை பற்றின கவலைகளும் அவங்க புத்திக்குள்ளே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஜோம்பி, அதாவது பிணம் போன்றது ஒரு வாழ்க்கையை தான், உணர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையை தான் அந்த நிமிடங்கள்ல அவங்க வாழ்வாங்க அப்படிங்கிறது தான். இது மட்டும்தானவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக மாறலாம், அது திருட்டு, கொலை, கொள்ளை, பாலியல் தொந்தரவுன்னு இந்த மாதிரியான மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னொரு சைடுனா, இன்னொரு சைடு அப்படியே ஆப்போசிட். அந்த நின்றுக்கிட்டு சுயநினைவே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அது கோமா ஸ்டேஜ் கூட போயிடலாம், மரணத்தை கூட கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய டோசேஜ் மனிதனுக்கு ஒத்துக்கொள்ளாது. ஸ்கின்னெல்லாம் கொப்பளமாகி வெடித்து சதறலாம், தீராத ஆறாத காயங்கள் உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில மணி நேரத்துக்கான போதைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையே பணயம் வைக்கக்கூடிய முட்டாள்தனமான மனிதர்கள் நாம் இல்லை அப்படின்னு நம்ம உணரணும். போதைக்கு அடிமையாகக்கூடிய சமூகம் தற்காலத்துக்கே திரும்பி செல்லும் அப்படிங்கிறதையும் நம்ம உணரணும். சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். தன்னை அழிச்சுக்கிட்டு ஒரு பொருளை அனுபவிக்கணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்குமே அடிக்ட் ஆகிட்டோம்னா அதை விட ஆபத்தான விஷயம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இளம் தலைமுறையினர் அவங்கள மாதிரி புத்திசாலிகள் யாருமே கிடையாது. எல்லாத்தையுமே வாழ்க்கையை கொண்டாடி தீர்க்கக்கூடிய அதே சில நேரங்களில் கல்வியாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அத்தனையிலையுமே அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது போதை கிடையாது. அதை மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அவங்க சரியாக இருப்பாங்க, சரியாக இருந்துப்பாங்கங்கிற நம்பிக்கைகள் எனக்கு இல்லை இருக்குது. பட் ஒரு பேரண்ட்டாக நாம் அவங்கள கவனிக்கணும். அவங்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறது மட்டும் அவங்களுக்கான வாழ்க்கை கிடையாது. அவங்களுக்கு தேவையான நேரத்தில் கண்டிஷனோ கண்டித்தல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். கண்டித்தலோட கூடிய அன்பு மட்டுமே அவங்கள வாழ்க்கையில் நல்ல வகைப்படுத்தும் அப்படிங்கிறது நம்புகிறேன். அவங்க கூட உட்காருங்க, பேசுங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, ஏன் தனியாக இருக்குன்னு கேளுங்க, உனக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேளுங்க. குழந்தைகளுக்காகத்தானே நம்ம வாழ்வோம், அவங்களுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குவோம், அவங்களுக்காக பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிரேக்கப்ஸு, நிறைய காதலில் எல்லாத்துலேயுமே உடைதல் இருக்குது, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்குது, வெளியில் சொல்லக்கூடியாத பிரச்சனைகளில் நிற்கிறான். இல்லை அது என்னதான் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கறதுக்காவது பயன்படுத்துகிறான். எதுவாக இருந்தாலும் தவறு தான், எதுவாக இருந்தாலும் காயம்தான், வினாடிகளில் போகக்கூடிய உயிராக இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. நான் எனக்கு இதை படிக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு தகப்பனாக எனக்குள்ள பதற்றங்களை உண்டாக்குது.
அதை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக நினச்சேன். நான் என்னுடைய வார்த்தைகளில் முன்ன பின்ன ஏதாவது பேசியிருக்கலாம். எனக்கு எந்த பிளானிங் எப்போவுமே பண்ண மாட்டேன். இதுக்கு படித்த உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண விஷயம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோக்குள்ளே நம்ம நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம். இன்னொரு வீடியோவிலையும் அல்லது இன்னொரு லைவ்லையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.